அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அந்த தேர்வு பார்த்திங்கன்னா என்ன தற்போதைய ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். February 24க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா வந்து மதுரை ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த February 24க்கு அப்புறம் அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, ஸோ தற்போதைய இந்த சுகாதார ஆய்வாளருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. மொத்த போஸ்ட் 1429 எல்லாருக்கும் தெரியும். ஸோ December 7 வந்து எக்ஸாம் எழுதிருந்தீங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரியே உங்களுக்கு அபோவ் 75க்கு மேலே கட்டாயமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஓகே. இரண்டாம் நிலை சுகாதார ஆய்வாளர் பணி நியமனத்திற்கு எந்த தடையும் இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. கன்னியாகுமரியை சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த December 7 நடைபெற்ற இரண்டாம் நிலை சுகாதார ஆய்வாளர் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவித்திருந்தார். புதுக்கோட்டையில் ஒரு தேர்வு மையத்தில் வெளிப்படையாகவே செல்போன் பயன்படுத்தியதாகவும் காப்பீடுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் புகார் கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தபோது முறைகேடு தொடர்பான வீடியோ ஆதாரங்களுடன் அரசு தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் தேர்வை ரத்து செய்ய கோரி வாதம் முன்வைத்த நிலையில் சிலர் செய்த தவறுக்கு தேர்வை ரத்து செய்ய முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் தேர்வு செய்யப்பட்ட சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி வழங்க எந்த தடையும் இல்லை என கூறிய நீதிபதி புகார் தொடர்பாக CBCID விசாரிக்க பரிந்துரைக்கப்படும் என்றும் தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ மதுரை ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இயர் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேசிஸில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுதிருந்தீங்களோ அத்தனை பேருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் வந்துடும். சரிங்களா. நீங்கள் வந்து தேர்வு முடிவுகளை வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ கட்டாயமாக அபோவ் 75க்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஆல் சர்டிஃபிகேட்ஸையும் ரெடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அப்பப்போ என்னென்ன அப்டேஷன் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே. தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.